வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து என்னென்ன விஷயங்களுக்காக வரலாம் ராமேஸ்வரம்? ராமேஸ்வரம் வந்து இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். வருஷத்துல ஒரு வாட்டி வந்து மகா சிவராத்திரின்னு சொல்லி விசேஷமா திருவிழா நடக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து 24 மணி நேரம் கோயில் திறந்துருக்கும். நாளைக்கு மதியம் 12 மணி நேரம் கோயில் கூட்டுவாங்க. இரவு பூரா வந்து நீங்க கதவு திறந்துருக்கும். 6 கால பூஜை மொத்தம் எப்பவும் டெய்லி. இன்னைக்கு மட்டும் 10 கால பூஜை நடக்கும். ஏன்னா சிவராத்திரி போது அதிகாலையில் வந்து 5 மணி, அப்புறம் 10 மணி, அப்புறம் 12 மணி, சாயந்தரம் 6 மணி, 9 மணி ரெகுலராக நடக்கிறது. இன்னைக்கு மட்டும் நைட்டில் நடக்கிறது ஒரு 11 மணி, ஒரு 2 மணி, ஒரு 3 மணி, 4 மணி அப்படி நடக்கும். இப்ப இதுல எத்தனை தீர்த்தத்துல வந்து நீர் ஆடணும்? 22 தீர்த்தங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கடல்ல அக்னி தீர்த்தங்களை குளிச்சுட்டு இங்க வந்து உள்ளவங்க முன்னோர்களுடைய சாப நிவர்த்திக்காக பித்திருக்கள் நினைச்சு செத்தவா இடத்து பின்னா வச்சு தர்ப்பணம்லாம் செஞ்சு இந்த கடற்கரை ஓரத்துல பண்ணிட்டு கோவில் 22 கிணறுகள் இருக்கு. குளிச்சுட்டு அப்புறம் ட்ரெஸ் மாத்தி சுவாமி அம்பால கும்பிட வேண்டியது. இப்ப ஒருவேளை குளிக்க முடியாதவங்க தண்ணி தெளிச்சுட்டு அவங்க என்ன பண்ணா ரூம்ல குளிச்சுட்டு இங்க வந்து தண்ணி தெளிச்சுட்டு இந்த பிண்டம்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு தீர்த்தம் குளிச்சு தெளிச்சுட்டு போலாம். தப்பு கிடையாது. குளிச்சாலும் தெளிச்சாலும் ரெண்டும் ஒரே பலன் தான். இப்ப இந்த தண்ணி எடுத்துட்டு போனோமா இல்ல 22 குடத்தோட தண்ணி எடுத்துட்டு போனோமா? அந்த காலத்துல எடுத்துட்டு போற கோடி தீர்த்தம் ஒரு தீர்த்தம் எடுத்துட்டு போனாங்க. இப்ப எல்லாருமே எடுத்துட்டு போறாங்க. ஆனா மெயின் கோடி தீர்த்தம் தான். கோடி தீர்த்தம்ன்றது இதுவா? கடைசி லாஸ்ட் தீர்த்தம் வந்து ஒரு தீர்த்தம் வந்து அங்க ஊத்துவாங்க. கோயிலுக்குள்ள இருக்கு. அது வெளியே வந்து கிணறு பார்க்க முடியாது, குளிக்கிற இடத்த பார்க்க முடியாது. செம்பு வச்சு ஊத்துவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொம்பு. பின்னாடி வந்து அம்மன் சுவாமி சன்னதி இருக்குல்லையே, அதுக்கு பக்கத்துல அந்த கோயில் தீர்த்தம் இருக்கு. தீர்த்தம் எது இருக்கிறதுல ரொம்ப விசேஷமான தீர்த்தம்? கோடி தீர்த்தம் தான் விசேஷமான தீர்த்தம் இங்க உள்ளது. அதான் காசி கங்கை நிகரம். நம்ம காசி கங்கைன்னு சொல்றோம் இல்லையா, அதே கங்கைக்கு நிகரா உள்ள தீர்த்தம் கோடி தீர்த்தம். இப்ப ராமேஸ்வரத்துல யார் ஒருத்தர் கால் பதிச்சா என்ன பிரச்சனை அவங்களுக்கு வந்து முடிவுக்கு வரும்? ராமர் வந்து தோஷ நிவர்த்திக்காக இந்த இடத்துல சிவபூஜை பண்ணதான் ஐதீகம். யாராருக்கு எப்பேற்பட்ட தோஷம் இருந்தாலும் இந்த இடத்துல வந்தா நிவர்த்தியாக ஐதீகத்தை வச்சிருக்காங்க. அதான் ஜனங்க வந்து நம்பிக்கையோட வந்து இங்க செஞ்சுட்டு போறாங்க. எல்லாருக்கும் பலன் நல்ல வழியா பலன் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்ப அந்த குறிப்பிட்ட திதி அப்பதான் பண்ணணுமா, எப்ப வேணாலும் பண்ணலாமா? அதாவது குறிப்பிட்ட திதியும் போது பண்ணோம்னா 2 வித பலன் கிடைக்குது. ஒண்ணு ராமேஸ்வரம் வந்து புண்ணியமான சேத்தத்தை உள்ள பலனும், திதிக்குள்ள பலன் கிடைக்குது. இங்க எப்பவுமே பண்ணலாம். திதி அடிக்கும் பண்ணலாம், சாதாரணத்திலையும் பண்ணலாம். உங்களை மாதிரி புரோகிதம் பண்றவங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க? நாங்க எங்களுடைய சங்கமம் நாங்க வச்சு ஒரு 50 பேர் இருக்கோம். 50 பேருக்கு டெய்லி வேலை இருக்குமா? 50 பேருக்கு டெய்லி வேலை இருக்கு. ஏதாவது ஒண்ணு பகவான் படி நடந்துட்டு இருக்காரு. எங்களே ஒரு 10 பேர் லீவ் போடுவாங்க. அவங்களுக்கே உடம்பு சோமலாம ஆகும். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 பேருக்கு தொழில் கிடைச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த மண்ணை வந்து மிதிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கையில மாற்றம் தானா? அவன் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். எப்படி திருப்பதி போய் திரும்பி வந்தா திருப்பி ஏற்படும் சொல்றோம்ல, அது மாதிரி ராமேஸ்வரம் வந்தா ஒரு திருப்பம் ஏற்படும். இப்ப இந்த கடையில எல்லாம் அந்த தீர்த்தம் விற்காதா? அந்த தீர்த்தம்லாம் வந்து சின்ன சொம்பளை ஊத்தி வச்சிருப்பாங்க. கோடி தீர்த்தம்னு அது கிடைக்காது. முன்னால இருந்து இப்ப எல்லாம் கிடையாது. இப்ப நம்ம தீர்த்தம் ஆட்டோமேட்டிக்கா குளிக்கமா பிடிச்சிக்கிட்டா தான் தேவை. குளிக்கும் போதே பிடிச்சிப்பாங்க. சிலவங்க பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க. மெயினா கோயிலுக்குள்ள விற்கிறாங்க. கோயில்ல சன்னதிகளே விற்கிறாங்க. 28 தீர்த்தமா அது கோடி தீர்த்தம் மட்டும்தான். அது மட்டும் தான். எத்தனை வீட்டுல என்ன பண்ணணும்? இது அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு போய் நம்மளுடைய வீடு, வாசல், தோட்டம், துறவு, கிணறு, பூஜை எல்லாம் ஊத்தி தெளிச்சோம்னா அந்த துஷ்ட தேவதையெல்லாம் வெளியாகி நல்லதா நடக்கும். அதுக்காண்டி பண்றோம். உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 94 420 444 26. இப்போ உங்களுக்கு இங்க ராமேஸ்வரம் யாராவது வரணும்னா உங்களுக்கு போன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் வரலாம். ஒன்றும் பிரச்சனை. வெப் நியூஸ் பாருங்க, நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.